சர்க்கரை நோய் குறைய இந்த 3 பழக்க வழக்கங்களையும் நம்ம கண்டிப்பா மாற்றணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சர்க்கரை நோய் இருந்தா இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. சாக்லேட்டோ, லட்டோ, ஜிலேபியோ சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இனிப்பு சாப்பிடாம இருந்தால் மட்டும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்துடாது. காரணம், இந்த இனிப்பை தாண்டி ஒரு 3 முக்கியமான பழக்கங்கள். இந்த 3 முக்கியமான பழக்கங்கள் என்ன, அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். என் பேர் டாக்டர் ராஜ்குமார். நான் கடந்த 20 வருடங்களாக 50,000க்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் தேனி நலம் ஹாஸ்பிட்டலின் தலைமை மருத்துவர். சரி, இனிப்பை தாண்டி தவிர்க்க வேண்டிய இந்த 3 முக்கியமான பழக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இதில் முதல் பழக்கம் ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது. ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்னன்னா, நார்சத்து இல்லாத மாவு பொருட்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நெல் தானியம் இருக்குது. இந்த நெல் தானியத்துலேருந்து உமியை அகற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நெல்லை சுற்றி பிரான் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். இந்த அரிசியை பாலிஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அந்த பிரான் லேயரை மொத்தமாக எடுத்துருவாங்க. இந்த பிரான் லேயரில் தான் நார்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, மெக்னீஷியம், பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ இந்த பாலிஷ் ரைஸ்ன்னு சொல்கிறோம்ல, வெள்ளை அரிசி, இந்த வெள்ளை அரிசியில் அந்த நார் சத்தே சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால தான் வெள்ளை அரிசிக்கும் பழுப்பு அரிசி இருக்குல்ல, ப்ரௌன் ரைஸுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசமே இந்த நார் சத்து. ஸோ இந்த நார் சத்தை எப்படி சுகர் கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸோட அதிகபட்ச அளவு 100. ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுறப்ப ஒரு வைட்ட குளுக்கோஸ் பவுடர் சாப்பிடுவோம்ல, இந்த குளுக்கோஸ் பவுடரோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 100. சர்க்கரை நோயாளிக்கு அவருடைய உணவில் இருக்க வேண்டிய கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளவுனா 55 கீழே இருக்கணும். 55 to 70 ஓகே, 70 மேலே தாண்டது நல்லது கிடையாது. இப்போ எப்படி ஒரு வெள்ளை அரிசியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நெருக்கி 80 இருக்கும். ஆனால் ஒரு பழுப்பு அரிசியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒரு 70க்கு உள்ளதான் இருக்கும். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் எப்படி ஒரு உடம்பை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் இது வேகமாக செமிச்சிடும். ஸோ வேகமாக செமிக்கிறப்ப என்ன ஆகும், ரத்த சக்கரை வேகமாக மேலே ஏறும். ஏறின வேகத்தில் கீழே திரும்பி வந்துடும். திரும்பி வந்த உடனே திருப்பி பசிக்கும். ஸோ பசிக்கும், சாப்பிடுவாரு, திருப்பி ஏறும் இறங்கும். இப்படியே இந்த சைக்கிள் சுத்திக்கிட்டே இருக்கும். இது மாதிரி ஏறி இறங்குறதுனால ரத்த சர்க்கரையும் கட்டுக்குள்ள இருக்காது. ரெண்டாவது, இந்த ஏற்றம் இறக்கம் என்ன பண்ணும்னா உடல் உறுப்புகள், குறிப்பா நரம்புகளை பாதிச்சிடும். அதனாலதான் மருத்துவர்கள் என்ன சொல்றோம்னா, வெள்ளை அரிசியை காட்டில திணை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒரு திணையும் வெள்ளை அரிசியும் கம்பேர் பண்ணோம்னா, வெள்ளை அரிசியோட மாவு சத்து நெருக்கி 80% இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் கண்டென்ட், அதாவது நார் சத்தோட கண்டென்ட் 1-2% தான் இருக்கும். ஆனா ஒரு திணையில இருக்கக்கூடிய மாவு சத்து 65% தான் இருக்கும். ஆனா அதே சமயத்துல நார் சத்து 10% இருக்கும். ஸோ அந்த நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய திணைகள் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, அது வயிற்றுக்குள்ள போய் ஸ்லோவா சமிக்கும். அப்ப ரத்த சர்க்கரை ஸ்லோவா ஏறி ஸ்லோவா இறங்கும். சர்க்கரை ஒரு அளவுல இருக்கும். ரெண்டாவது, இந்த ஏற்றம் இறக்கம் இல்லாதனால உடல் உறுப்புகள் பாதிப்புகளும் பெருமளவு குறைஞ்சிரும். வெள்ளை அரிசி மாதிரியே ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது நார் சத்து குறைவா உள்ள மாவு பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒயிட் பிரெட், பேக்கரி ஐட்டம்ஸ், மைதா, இதெல்லாமே ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ். அடுத்து தவிர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பழக்கம் பார்த்தா, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது. நீங்க ஒரு சக்கரை பேஷண்டா இருப்பீங்க, காலையில் 1 மணி நேரம் வாக்கிங் போயிருப்பீங்க, அப்புறம் ஓரளவுக்கு உணவு கட்டுப்பாடா சாப்பிட்டுருப்பீங்க. இருந்தாலும் சக்கரை கண்ட்ரோல் ஆகாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு போவீங்க. 9 மணியிலிருந்து வேலையை ஆரம்பிக்கிற நீங்க சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்க சேரை விட்டு ரொம்ப எந்திரிக்கவே மாட்டீங்க. ஒரு மத்தியானம் ஒரு லஞ்ச் பிரேக், காலையில சாயந்தரமும் டீ பிரேக்கை தவிர்த்து மிச்ச நேரம், பிரதானமான நேரங்கள்ல உட்கார்ந்தே இருப்பீங்க. ஸோ இப்படி உட்கார்ந்தே இருக்கிறதுனால என்ன மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டவ் மாதிரி. இந்த ஸ்டவ் எப்போ வேலை செய்யும்னா, நீங்க எந்திரிச்சு நடந்தீங்கனாலோ நின்னீங்கனால மட்டும்தான் வேலை செய்யும். இந்த ஸ்டவ் வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த குளுக்கோஸ் உள்ள போகும். அப்ப நீங்க இந்த சதைகளுக்கு வேலை கொடுக்காத பட்சத்துல இந்த குளுக்கோஸ் ஆனது ரத்தத்திலே நின்றுகிட்டே இருக்கும், சதைகளுக்குள்ள போகாது. அப்ப இந்த அதிக ரத்த சர்க்கரை நடக்காத காரணத்தினாலையும் உட்கார்ந்தே இருக்கிற காரணத்தினாலையும் கூடவே இருக்கும். ஸோ நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான். நீங்க அதிக நேரம் உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலையில் இருப்பவரா இருந்தீங்கன்னா 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷம்னாலும் நிக்கணும், இல்லைன்னா நடக்கணும். இப்படி செஞ்சாலே உங்க ரத்த சர்க்கரை பெரிய அளவுல கண்ட்ரோல் ஆயிடும். ரத்த சர்க்கரை குறையறதுக்கு இன்னொரு 3வது முக்கியமான பழக்கம் தூக்கமின்மை. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்கணும். அப்படி 7 மணி நேரம் தூங்காத பட்சத்துல என்ன மாற்றம் வரும்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். நம்மளோட ரெகுலர் பேஷண்ட் ஒருத்தர் ஒரு 45 வயசு
வயசு இருக்கும், சுகர் கண்ட்ரோலே ஆகல. அவர் வந்து நான் மாத்திரைலாம் கரெக்டாக தான் சாப்பிட்றேன் சார், டயட் கண்ட்ரோலாக இருக்கேன், ஆனால் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. என்ன காரணம்னு திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தப்ப ஒரு வீட்டு சூழ்நிலை காரணமாக அவருக்கு ஒரு மன அழுத்தம், அந்த மன அழுத்தனால அவர் சரியா தூங்கல. ஸோ தூங்காதனால அவருடைய ரத்த சர்க்கரை, அதுவும் குறிப்பா ஃபாஸ்டிங் பிளட் சுகர், வெறும் வயிற்றுல பார்க்கக்கூடிய சுகர் வந்து நிறைய ஆயிருச்சு. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து மாத்திரை இல்லாம வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை தர மாற்றங்கள் சில சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுத்த பிறகு நல்லா தூங்க ஆரம்பிச்சாரு. இப்ப அவருடைய சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஒரு தூக்கமின்மை காரணத்தினால கூட உங்களுடைய ரத்த சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாம போயிடும். ஏன் போகுது அப்படின்னு பார்த்தா, தூக்கமின்மை, மன அழுத்தம், இதுல எல்லாத்துலயுமே வந்து கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உடம்புல அதிகமா உண்டாயிடும். இந்த கார்டிசோல் என்ன பண்ணும்னா இன்சுலினை குறைச்சிட்டு ரத்த சர்க்கரையை அதிகமாக்கிறோம். இந்த அதிகமாகிற சர்க்கரை எப்ப கார்டிசோல் குறையுதோ அது வரைக்கும் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள்ல குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்குறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஆனா 40 வயசுக்கு மேல எல்லாருக்கும் குடும்ப சூழ்நிலை, வேலைப்பளு, இது மாதிரி காரணங்களால தூக்கம் குறையிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இதை வந்து நம்மளால எந்த அளவுக்கு சரி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சரி செஞ்சுட்டு நல்லா தூங்குறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாகவும் நார் சத்து அதிகமா இருக்கக்கூடிய மாவு சத்து உள்ள உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழுப்பரிசி, மில்லட்ஸ், திணை வகைகள், ஓட்ஸ், இது மாதிரி உணவா நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா சுகர் வந்து என்னைக்குமே வந்து கண்ட்ரோலை மீறி வெளியே போகாது. உங்கள யாருக்காவது நீண்ட நாளா சர்க்கரை நோய் இருந்தும் நல்ல உடற்பயிற்சி, ஓரளவுக்கு உங்களால முடிஞ்ச உணவு கட்டுப்பாடு, கரெக்டான நேரத்தில் மாத்திரை, இன்சுலின் இதெல்லாம் செஞ்சும் சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா இது குறித்த சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை நாங்க தீர்த்து வைக்கிறோம். இதுவரைக்கும் சர்க்கரை நோய் குறைவதற்கு தவிர்க்க வேண்டிய 3 முக்கியமான பழக்கங்களை பத்தி பார்த்தோம். அடுத்து ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு 5 காய்கறிகள், இதை பத்தி ஒரு வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்க.